ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொடுத்துருந்தாங்க. காட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கத்தை கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ்லாம் இறங்கியாச்சு. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேட வேண்டியதில்லை. அதனால் வந்து முன்னவே வந்து எல்லாமே நான் எடுத்து வச்சு எல்லாமே செஞ்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் தாளிச்சிட்டு அது வணங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்து போட்டு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நான் 3 தக்காளி போட்டுக்கிட்டேன். 3 தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கணும். அது ஏன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா வணங்க விடணும். நான் இது கூட பார்த்திங்கன்னா பருப்பும் சேர்த்துப்பேன். என்ன பருப்புனா குழம்பு பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த பருப்பும் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வந்து உளுந்து, இது 3மே ஆட் பண்ணிக்குவேன் எப்போவுமே. இந்த டைம் உளுந்து மட்டும் இல்லை, ஸோ அதை மட்டும் இல்லாதனா அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கூட புளியும் சேர்த்து நல்லா வணங்கிச்சு. கடைசியாக தான் எப்போவுமே நான் கொத்தமல்லி வந்து வணக்குவேன். புதினாவாக இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே கடைசியாக தான் தலை மட்டும் வணக்குவேன். ஸோ வணக்கிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறட்டும். ஸோ ஆறுன கேப்பில் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ அதை நல்லா வந்து கலக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதுவும் நல்லா ஆறிடுச்சு நம்ம வணக்கி வச்ச பொருட்களும். ஸோ அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட வந்து தேங்காயும் கொஞ்சமாக தேங்காய் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு, பொட்டுக்கடலை, இதை 3மே ஆட் பண்ணிக்கிட்டு கடைசியாக அரைய வச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு வந்து தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சட்னி பாருங்கள், ரொம்ப சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் மோஸ்ட்லி இப்படி தான் செய்வேன். ஸோ நீங்கள் வேறு மெத்தடில் செய்வீங்க இல்லை இந்த மாதிரி தான் செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சமையல் செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சமைச்சி வந்து எல்லாம் சாப்பிடும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு அது ஒரு தனி ஃபீல் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசையெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மட்டும் சாப்பாடு கொஞ்சமாக வடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து போட்டு விளக்கிட்டேன். இப்போ விளக்கிட்டோம்னா காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா. அதனால் வந்து நான் எப்போவுமே சமையல் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் விளக்கி வச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ தம்பிக்கு வந்து பால் காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் காய்ச்சிட்டு தம்பிக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் இட்லி எப்போதுலேருந்தே அவனுக்கு ரொம்ப இட்லினா ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவன் என்னன்னே தெரில, இப்போ உடம்பு சரியானதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் காரம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். அதெல்லாம் சாப்பிடவே மாட்டான். இப்போலாம் ரொம்ப சாப்பிட்றான். அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு நாங்களும் அப்படியே தம்பிக்கு விட்டுகிட்டே இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.